வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃப்ளோ அண்ட் ஆக்ஷன். ஃப்ளோன்னா என்ன? ஆக்ஷன்னா என்ன? ஆக்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு ஆக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆக்ஷன் வந்து நம்ம ஒரு ரிப்ளை குடுக்குறது. ஃப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிசினஸ்ல நம்ம ரிப்பீட்டடா ஒரு கிளையன்ட்க்கு ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே நம்ம அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ, இப்போ நெறையா கிளையன்ட் நமக்கு மெசேஜ் பண்ணும்போது, நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஃப்ளோ வந்து சப்போர்ட் ஆகுது. ஃப்ளோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேட்பாட் சிஸ்டம். இங்க ஒரு ஆட்டோமேஷன். கஸ்டமர் என்ன வந்து கேட்குறாங்களோ, அதுக்கான என்ன இன்புட், அவுட்புட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ கிளையண்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்? என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கணும்? அப்படிங்கிறத நீங்க ஃப்ளோல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளோ வந்து கிளையன்ட்க்கு குடுத்துரும். இந்த மாரி வந்து 100 கிளையண்ட் அட் டைம்ல மெசேஜ் பண்ணாலும், இந்த சேட்பாட் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்த சேட்பாட் வந்து எப்படி யூஸ் பண்றது? அத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்ல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரிப்ளை. இந்த ஆட்டோ ரிப்ளைல நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்ப காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அத எடிட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ல ஒரு வெல்கம் மெசேஜ். இப்போ ஒரு கிளையண்ட் உள்ள வர்றாங்க அப்படின்னா, ஒரு புரமோஷன் அனுப்பிச்சிருக்கோம். அதில ஹாய்ன்னு ட்ரிக்கர் பண்ண சொல்றோம். இல்ல எனி ஒன் நீங்க என்ன புரமோஷன் அனுப்பிச்சு அத அவங்க ட்ரிக்கர் பண்ணாங்கன்னா, அடுத்தது மெசேஜ் வந்து இந்த ரிப்ளை வந்து ஃபங்ஷன் ஆகும். இது எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி கிரியேட் பண்றது? வெல்கம் மெசேஜ், சோர்ஸ் வந்து WhatsApp, மேட்ச் டைப் அப்படிங்கிறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. பிரியாரிட்டிங்கிறத எஸ் குடுத்துக்கங்க. மெசேஜ் டைப் நம்ம பல்க் WhatsAppல எப்படி யூஸ் பண்ணோமோ, அதே தான் இங்கேயும். டெக்ஸ்ட், மீடியா, டாக்குமெண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக்கர் டைப் வந்து ஹாய். நீங்க ஹாய் மட்டும் தான் இங்க குடுக்கணும் இல்ல. மல்டி ட்ரிக்கர் இங்க சப்போர்ட் பண்ணும். ஆட்டோ ரிப்ளே பொறுத்தவரைக்கும் நீங்க எத்தன கீவேர்ட் குடுத்தாலும், அந்த கீவேர்டுக்கு தகுந்த மாரி இந்த மெசேஜ் வந்து ரிப்ளை ஆகும். ஸோ, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஹாய்ன்னு குடுத்துருக்கேன். இந்த ரிப்ளை டெக்ஸ்ட்ல ஒரு மெனு வந்து வச்சிருக்கேன். ஸோ, வாட்ஸ்அப்னா என்ன, சேட்பாட், ஃப்ளோ, வெப்கூக்கோட இன்ஃபர்மேஷன், ரெஸ்ட் ஏபி இத பத்தி நான் டீட்டெயில் போட்டிருக்கேன். ஸோ, இத போட்டுட்டு நான் சப்மிட் பண்ணிட்டேன். இது எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப்குள்ள போய்க்கிறேன். வாட்ஸ்அப்குள்ள போயிட்டு நான் ஜஸ்ட் மெசேஜ் பண்றேன். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்றேன். இந்த மெசேஜ் போட்ட கையோட உங்களுக்கு ஒரு மெசேஜ் போகும். நம்ம அங்கே போட்டிருந்த ரிப்ளை மெசேஜ் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க கீழ ப்ளீஸ் ரிப்ளை எனி ஒன் நம்பர் எக்ஸாம்பிள் 1ன்னு குடுத்துருக்கேன். இது எப்படி ஃபங்ஷன் ஆகுது? இப்ப இந்த மெசேஜ நான் வந்து சாட்பாட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்றத காமிக்கிறேன். ஸோ கீழ வந்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல ஃப்ளோன்னு இருக்கும். இந்த ஃப்ளோங்கிறது தான் சாட்பாட் சிஸ்டம். இந்த கிரியேட் ஃப்ளோன்னு குடுத்தீங்கன்னா, நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளோ எப்படி யூஸ் பண்றது? ஜஸ்ட் எடிட் குடுக்குறேன். இங்க ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ லெஃப்ட் சைட்ல பாருங்க எஸ்எம்எஸ் சோர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் சோர்ஸ். ஜஸ்ட் வாட்ஸ்அப் சோர்ஸ்ங்கிறத நீங்க மவுஸால கிளிக் பண்ணி உள்ள விட்டீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் சோர்ஸ்ங்கிறது வந்துரும். இது உள்ள வந்ததுக்கப்புறம், இதுக்கு அடுத்தது கண்டிஷன்ஸ். நம்ம அங்க என்ன குடுத்துருக்கோம்? 1, 2, 3, 4ன்னு குடுத்துருக்கோம். ரிப்ளை பண்ற மாரி. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நான் கண்டிஷன்ஸ கிரியேட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் 1 இத கண்டிஷன்ங்கிறத ட்ராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு மெனு வரும். இந்த மெனுல நம்ம கண்டிஷன் டைப் எப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவல்ன்னு குடுத்துருக்கேன். ஏன்னா 1ன்னு ரிப்ளை பண்ணுனா என்ன போகணும்? 2ன்னு ரிப்ளை பண்ணா என்ன போகணும்? 3ன்னு ரிப்ளை பண்ணா என்ன போகணும்? ஸோ இந்த மாரி வந்து நான் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரியேட் பண்ண ஃப்ளோல பார்த்தீங்கன்னா, பக்கத்துல எல்லாத்துக்குமே இமேஜும், ஒரு கன்டென்ட்டும் வச்சிருக்கேன். பிரியாரிட்டிங்கிறது எஸ்ன்னு வச்சுக்கங்க. அப்பதான் உடனே ரிப்ளை ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாத்துலயுமே 1, 1 தான் செட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா எல்லாமே டிராக் அண்ட் டிராப் தான். ஜஸ்ட் இங்க மவுஸ புடிச்சுட்டு, இங்க வந்து விட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜும், ஒரு கன்டென்ட்டும் குடுத்துருக்கேன். நான் அடிஷனலா ஒரு விஷயத்த ஆட் பண்றேன் அப்படின்னா, நான் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி அடிஷனலா அந்த கண்டிஷன் 1க்கு என்ன சொல்றேன், "தேங்க் யூ" அப்படின்னு ஒரு மெசேஜ அடிஷனலா ஆட் பண்ணிட்டு, பிரியாரிட்டிங்கிற இடத்துல எஸ் குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். ஸோ இந்த மாரி எல்லாமே நீங்க வந்து ஜஸ்ட் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி வேணுனாலும் இந்த கண்டிஷன் ஒவ்வொரு கண்டிஷனையும் நீங்க இப்படி தான் மார்க் பண்ணணும். நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொரு கண்டிஷன் வந்து மெயின் சோர்ஸோட கனெக்ட்ல இருக்கணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 1ன்னா இந்த மெயின் சோர்ஸ்லேருந்து 1க்கு கண்டிஷன் என்ன போகணும், 2க்கு என்ன கண்டிஷன் போகணும் அப்படிங்கிறத மெயின் வாட்ஸ்அப் சோர்ஸ்லேருந்து நீங்க அப்படியே ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த கான்செப்ட் படி நீங்க ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாய்ன்னு போட்டதுக்கப்புறம் இந்த மெசேஜும் வந்திருக்கு. ஸோ அதில வந்து நான் 1ன்னு ரிப்ளை பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு ரிப்ளை பண்ண போறேன்.
1க்கு நம்ம என்ன குடுத்துருக்கோம் 2 கண்டிஷன்ஸ் குடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா, இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் இன்னொன்னு தேங்க் யூ. பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ன்னு இல்ல. நீங்க எத்தன வேணாலும் ஒரு கண்டிஷனுக்கு கீழ எத்தன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அந்த மார்க் மட்டும் பண்ணி ட்ராக் பண்ணா போதும். ஈஸியா வந்து ஒரு இன்புட்டுக்கு நீங்க எத்தன அவுட்புட் வேணாலும் குடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 குடுக்குறேன். ஸோ 2 பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் டெலிவரி ஆகும். ஸோ இந்த மாரி தான். இதுதான் வந்து சாட்பாட் ஃப்ளோ. பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சாட்பாட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ கனெக்ட்ல இல்லாட்டியும் இந்த WhatsApp வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. கஸ்டமருக்கு வந்து உங்களுடைய பிசினஸ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த சாட்பாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.